எனக்கா இந்த ஊருக்குள்ள என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்ல. சரி, வந்த சனம் எல்லாம் அங்கங்க அப்படியே உக்காந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் பிடிச்சு. உனக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும். ஆமாண்ணா, ஒரு ஆள் அருமையான ஆள் இருக்கிறாரு. சொல்றா, நல்லா பேசுவாரா? அருமையா பேசுவாரு. நல்லா சிரிச்ச முகத்தோட இருப்பாரா? கொஞ்சம் சோகமா தான் இருக்கிறாரு. நேத்து கால் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஓஹோ, இன்ஜூரி ஆயிடுச்சு. ஆமா, இன்ஃபாக்ட் பிளேயரும் ஞான பொண்ணை இருந்துக்கிட்டான். ஆமா. சரி, நல்லா அருமையா பாடுவாரு. நல்ல அருமையா பாடுவாரா? ஆமா. அப்படின்னா உடனே அவரை நான் பார்க்கணும். அவர்கிட்ட பழைய பாட்டு மட்டும் கேட்டு பாரு, எவ்வளவு அருமையா பாடுவாருன்னு. சரி, ஆகட்டும், நான் போய் பாக்குறேன். நீ அங்க போயிட்டு வா. ஆகட்டும். ஆமா, வந்த பையன் சொன்னான் நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்களா? சூப்பரா பாடுவேன். அதனால உங்களை நான் இப்பயே பாடையில பாக்கணும். பாடையில பாக்கணும்னா நான் செத்தாதான் அவன் பல்ல திறந்துகிட்டு தான் போவேன். என்ன சொல்றீங்க? ஆமா, பல்ல திறந்துட்டு போகணுமா? அந்த பாடையில இல்ல, பாட்டு பாடுகையில். பாட்டு பாடுகையில் நான் பாடுறது இல்லப்பா. ஏப்பா? பாடிக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? சீமனை குடிச்சிட்டேன். சீமனை குடிச்சிட்டியா? ஏப்பா, ஒரு பொம்பளைங்க ஒரு கல்யாணம் காட்சி பண்ண வேண்டியவ நீ. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? என்னப்பா என்னப்பா, கல்யாணம் பண்ணி உனக்கு பெரிய பிரச்சனை ஆகி போச்சா? நான் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற பையன், இனிமே தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி என்னதான் பிரச்சனை ஆயிடுச்சு? கல்யாணம் நான் ஒண்ணு பண்ணனா, ஒரு நல்ல அருமையான பிள்ளையா பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டமா. நல்ல அருமையான பிள்ளை. அருமையான பிள்ளை எப்படி? சூப்பரான பிள்ளை எப்படி? இந்த உலகத்திலேயே எந்த பொட்ட பிள்ளைக்கு ரெண்டு மாறு கீழே சடியாத நேரா நிக்குதோ இப்படி. ஆமா, அந்த பிள்ளைதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஓஹோ, ஆமாமா. சரி. உலகத்திலேயே 6000 7000 8000 10000 எவ்வளவோ செலவு பண்ணேன். எத்தனையோ பேர் ஓக்கரை பார்த்தேன். கண்ணு பிள்ளை மலை போய் பாத்தியா? இந்த அம்மாவை தான் மிஸ் பண்ணிட்டேன் நானு. அதனால தாண்டா உனக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகி போச்சு. ஏகப்பட்ட பணம் காசு செலவு பண்ணி எங்கெங்கயோ தேடினேன். யார பார்த்தாலும் ஒரு அரஞ்சாவது கிளை செடிஞ்சிருந்துச்சு. என்னடா இப்படியா ஆகி போச்சே பாவத்தை அப்படின்னு நானு முழிச்சுக்கிட்டே இருந்தேன். பொண்ணே சிக்கல. கடைசியா கரத்தூர் வந்தேன். அவருக்கு ஒரு பதவி கொடுக்குற மாதிரி கரத்தூர் வந்தேன். எழுவப்பா பார்த்தேன். அஜித் ஏன்டா அப்படி பிதுமாரி கட்டினாப்பட திரியிறேன். எப்ப பார்த்தாலும் இப்படியே திரியிறிய ஓரியா? அப்பா அப்படித்தான் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் இருக்கிறேன். இந்த உலகத்திலேயே யாருக்கு ரெண்டு மாதிரி செடியா இருக்குது அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. டேய், ஏன்டா கவலைப்படுற நீ? நம்ம கிட்ட ஒரு பிள்ளை தெரிஞ்ச பிள்ளை கொஞ்சம் ஆயுத்தானத்திலேயே அப்படின்னு சொன்னாரு. நம்ம செல்வண்ணை நல்லதா போச்சுடாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்துட்டேன். பண்ண மாட்டாரு. வாங்கி கொடுத்தியா? புரோக்கருக்கு அவ்வளவு செலவு பண்ணுவா. சரி, இருக்கிறாரு. ஒரு குவார்டர் கூட வாங்கி கொடுக்கலன்னா எப்படி? எப்படி? சரி சரி, கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டேன். போது முடிஞ்சு போச்சு. ஓய், அது எங்க கூட சுத்துற எங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கருத்தா கேட்டுக்குங்க. உலகத்துல குடியாரம் எல்லாமே நல்லவன் தான். கெட்டவன் எவனும் குடிக்க மாட்டான். நல்லவனுக்கு மட்டும்தான் குடிப்பான். நீ நல்ல கருத்து இது தெரிஞ்சு வச்சு. நல்ல கருத்து. கெட்டவனுக்கு என்ன, அவன் போய் 4 வீட்டுல திருடுவான், பொழைச்சுக்குவான். நல்லவனுக்கு தான் மன கஷ்டம் இருக்கும், குடிப்பான். அண்டர்ஸ்டாண்ட்? எங்க அம்மா புண்டை பொண்ணு நான் ஜாதி இடத்துல உங்க ஜாதி இடத்துல பாத்துட்டா அருமையான பிள்ளை கருப்பாயின்னு இருக்கிற வனவாசியில அவளை கட்டிக்கிட்டா அப்படின்னு நானு கட்டா பெறறேன் கௌராத்து இருக்கிறேன். எப்படா அந்த கருப்பாயை நாம பாப்போம்னு ஒண்ணும் இல்ல. நோமி சாட்டிவிட்டாங்க. சரி, விடிஞ்சா மவளை கெடுக்கிறாங்க. மவளை கெடுக்கிறாங்களா? ஏன்டா நோம்பியில மவளை கெடுத்தா மவ என்னடா வருது? இல்லம்மா, விடிஞ்சா மாவிளக்கு எடுக்கிறாங்க. மாவிளக்கு எடுக்கிறாங்க.
உள்ள பாத்ரூம்ல புள்ள தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அங்க போனா பாத்துக்கலாம்டா. இப்பதான் எல்லாம் செவுரு வச்சு கட்டிக்கிட்டாங்க. ஆமா, இப்ப எல்லாம் 4 பக்கமும் செவுரு வச்சு சின்னதா ஒரு வாசப்படி வச்சு பாத்ரூம் கட்டுறோம். அப்பெல்லாம் எப்படி கீத்து தான் கட்டுவாங்க. தென்னை மரத்துக்கு தென்னை மரத்து கீத்து. ஆமா, அதுக்கு பேர் பொடக்காளின்னு சொல்லுவாங்க. பொடக்காளி. ஆமா ஆமா, பாத்ரூம். தண்ணி ஊத்திட்டு இருந்தாலே சரி, இது ரொம்ப பிரமாதமா போச்சு. எங்க பாக்கலனாலும் அங்க சும்மா தானே ஊத்திட்டு இருப்பாங்க. அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு பொடக்காளி கீத்த அப்படி விலக்கி விட்டு பாத்துனேன். என்னடா சொல்ற, நெசமாலுமா? ஊர்ல நான் அந்த மாதிரி பள்ளி மக்கா பாத்துக்கிறியா நீ? அப்படி எங்கேயாவது நானு நினைச்சுக்கிட்டு அப்பதான் செல்வப்பாவை நினைச்சேன். என்னன்னு? ஜண்டாலா இவருக்கு இவ்வளவு நல்ல மனுஷா அப்படின்னு சொல்லி அப்பதான் ஒரு நினைச்சுக்கிட்டேன். சரிடா அப்படின்னு தடா புடான்னு உடனே நோம்பி முடிஞ்சா இல்லையா நானும் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டேன். அந்த கருப்பாய. ஆமா, கல்யாணத்தை நோம்பி முடிஞ்சா இல்லையா முடிச்சுக்கிட்டேன். கட்டா பெறறான் கௌராத்திரிக்கிறேன். எப்படியாவது முதுகு முளையை பாக்கணும்னு. ஆமாமா, எப்படியாவது பாக்கணும்னு ஃபர்ஸ்ட் நைட்ல நான் உட்கார்ந்து இருந்தேன். உள்ள பால் கொண்டு வந்தால சரி பாலா கருமாதிரி குடிக்க தோணுச்சு. என்னம்மா பண்றது, வாலு சொல்றதா? அதனால இப்ப உனக்கு பொம்பளைகளை பார்த்தா பாடவே தோன்றது இல்லம்மா. சரிப்பா, நீ பாட வேண்டாம். பட்டி மோசமா போயிட்டேன். மோசம் போயிட்டேன். ஆமா பாவம். அதுக்கப்புறம் செல்வன் முகத்துல முழிக்கிறாப்லையா? அவருக்கு என்ன, அவர் முடிச்சுக்கிட்டு தாக்குறாரு. நாம தான் ஒதுக்கி போயிடணும். இருந்தாலும் சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான திருச்சபை இந்த சிங்கார பொன்மேடை கோசாரிப்பட்டியிலே எழுந்தருளி அருள் பண்றது நோய் நொடி காத்து கருப்பு பில்லி துணியும் எதுவும் அணுகாம இந்த அதாவது பச்சியம்மன், இனிய பெருமாள், கருப்புசாமி, முத்துசாமி இந்த குலதெய்வங்களின் அருள் பார்வையால இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களின் குடும்பங்களும் சுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் மேடத்துக்கு வெளியே வந்த உடனே நம்மை கௌரவப்படுத்தும் விதமாக நம் அன்பு நண்பர்கள், அதாவது ரசிகர்கள், அன்பு தந்தைமார்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் அருகு போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் 300 கிளை கிளைத்து அவர் பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதாவது இன்னும் வருகின்ற சித்திரை மாதம் 9ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி கொளத்தூர், 9ஆம் தேதி பட்டனாபட்டினா 1ஆம் தேதி இப்ப பண்ணவாடி. இங்க பட்னா விட்டு இதுல இருந்து நடந்து கூட வந்து எட்டி கூத்து பாப்பாங்க. பிரச்சனை இல்ல. பண்ணவாடிக்கு இங்க இருந்து பஸ் பிடிச்சல்லப்பா வரும். 3 பஸ் ஏறி மட்டுமே என்ன கூட்டம் வந்தா நல்லதுதான். அதுக்குன்னு பஸ் ஏறி இங்க இருந்து நீங்களே கூட்டிட்டு போயிருங்களா ஒரு வண்டி வச்சு? அப்ப அந்த காலமும் வரும், ஒரு நாளைக்கு வரும். வாங்க கூத்து பார்க்க போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஆமா, இருந்தாலும் இந்த சிங்கார பொன்மேடையில் நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நாடகம் மதன காமராஜர் கதைகளிலே ஒன்றாக விளங்கக்கூடிய ஜெகதல பிரதோஷமா? சாயந்தரமே முடிஞ்சிருச்சு. 4 பிரதோஷம் சிவன் கோயில்ல மாசம் 2 டைம். அதாவது அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் பிரதோஷ தினம் வரும். திரையோதசி தினத்தன்னைக்கு நந்தியை வழிபடுவது வழக்கம். நாடகம் என்ன நாடகம் கேளு. அந்த சகலத்தை எல்லாம் சொல்லி கொடுத்த அந்த நாடகத்தை பேரு சொல்லு பாரு, நீ கேட்டுதான் பாரு. இன்னொரு அக்கா அந்த பக்கத்துல அது என்னமோ சகதால புறதோஷமா அப்படிங்குது. இது வந்து என்னமோ புறதோஷமானு குழம்பு ஊத்துது. என்னமோ பிரதோஷமா? ஒரு பிரதோஷம் இல்ல, பிரதோஷம்லாம் சாயந்தரம் 6 மணிக்கே முடிஞ்சிருச்சு. அம்மம்மா, மதன காமராஜர் கதைகளிலே ஒன்றாகிய ஜெகதல பிரதாபன் என்று சொல்லக்கூடிய நாடகத்தின் தர்பாராக நான் வந்திருக்கிறேன். நான் யார், எனது பெயர் என்ன என்பதனை ஒவ்வொன்றாக வச்சனிக்கிறேன். செவிலூர் தாமோதி.
உலகத்துக்கெல்லாம் அரசியாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய என் பெயரோ உத்தமா தேவி. உத்தமா தேவி உண்மைதான். அப்படி உத்தமா தேவியாக இருந்தாலும் அப்படி நான் உத்தமா தேவியாக இருந்த பொழுதிலும் எந்த பொழுதிலும் என்னை மாலையிட்ட மணவாளன் யாரும்மா அவங்க? என் மன்னவர் கட்டிய தாலி எனக்கு மார்முட்டு தொங்க என் புண்ணியமா கட்டிய இந்த தாலி விட்டு தொங்க எது வரைக்கும் பூமியை பார்த்து தொங்க அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட என் மணவாளன் யார்? கணவாளன் கட்டிய கணவன் யாரு ஊம்படிச்சான்? ஏய் ஊம்புரசன். பூம்புரசன் அப்படி சொல்லி தொலை. உங்க புரசன் யாருமா? யார் தெரியுமா? யார் அவரு? உதயகிரி பட்டணத்திலே ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய என் கணவர் அடி அம்மா, அது எப்படி அடி என் வாயால் நான் சொல்வது? வாயால் சொல்லணும்னா குமிஞ்சி கொலாயில தான் சொல்லாயா? ஒட்டி சேராதடா. ஏன்டா கொலாயில சொன்னா புரு புருன்னு இல்லடா சத்தம் வரும். எல்லாம் கட்டி அமைச்சிடுங்க பாரு சேரும். அது இல்லடி, நானும் ஒரு கற்புடைய பெண். உங்களுக்கு கருப்புக்குதான் தெரியல. என்னது கருப்பு இல்ல, கற்பு. கருப்பு. ஆமா, நானும் ஒரு கற்புடைய மங்கை. கற்புடைய பெண்கள். இந்த கற்புடைய மங்கை ஆனவள் தனது கணவரின் பெயரை கண்டவர் முன்னே சொன்னா கட்டிய கணவனின் ஆயுள் குறைஞ்சிருமா? ஆயுள் குறைஞ்சாது என்ன வாங்கிக்கலாம்? எங்க பெட்ரோல் பங்கல பெட்ரோல் பங்கல விக்கிற ஆயிலையே சொல்லிக்கிறேன் நானு. ஆமா, 100 ரூபாய்க்கு போட்டா ஒரு ஆயில். டேய், அந்த ஆயில் இல்ல, ஆயுள்னா வயது, வயசு. வயசு. அதனால வயசு குறைஞ்சிருமா? ஒரு முறை தன்னுடைய கணவன் பேர் பாக்குறியாலப்ப அவங்க எல்லாம் சொன்ன போது இந்த அம்மா சொல்லிட்டோம். ஆமாம்மா, அப்படி கணவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த சபையோர் அறிவதற்காக என் கணவர் பெயரை சொல்லட்டுமா? யாரு அவங்க? உதயகிரி பட்டணத்தினை ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய என் கணவரோ மன்னராகிய உலகாதிபதி. 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 உலகாதிபதி மகாராஜர். மகாராஜர். உண்மைதான். உலகாதிபதி. அப்படி மன்னராகிய உலகாதிபதியை மணந்து ஆமா, உங்களுக்கு ஏதாவது என் வாழ்விலே ஏற்பட்ட இன்பங்கள் என்னவென்று தெரியுமா? என்னம்மா இன்பம்? என்னது அது? மணிமாலன் பிறந்தானம்மா,
கொஞ்சம் கேளுங்கள் போல எனக்கு 7 மக்கள் பிறந்தாரப்பா. உலகாதிபதியை மணந்து இருவரும் இல்லறம் சுகமாக வாழ்ந்து நாங்களோ 7 ஆண் மக்களை ஈன்றெடுத்தோம். 7 குழந்தைகளை மதனசேகரன் முதல் பிரதாபன் வரை 7 ஆண் குழந்தைகளை ஈன்றெடுத்து எங்கள் நாட்டில் நாங்கள் சுகமாக வாழ்கிறோம். இருந்தாலும் என்னை காரணம் இருக்கிறாய். ஏதோ காரணமாக உங்க கணவர் உங்களை அதி சீக்கிரமாக கூட்டி இருக்கிறாருமா. என்னை அதி சீக்கிரம் அழைத்தாரா? ஏண்டி இரவு நேரத்துல? இந்நேரம் இரவு நேரம், அனைவரும் உறங்கக்கூடிய நேரம். நான் எப்பொழுதும் காலை எழுந்தவுடன் காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு காலையில் ஒரு முறை என் பாதத்தினை, அதாவது என் கணவருடைய பாதத்தினை பணிவது வழக்கம். மீண்டும் ஒரு முறை மாலை நேரத்துல குழந்தைகள் எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஆமா என் மக்கள் 7 பேரையும் தூங்க வச்சுட்டு என் கணவரின் அந்தபுரம் சென்று அவருடைய பாதத்தினை வணங்கி அதன் பிறகுதான் நான் உறங்க செல்வது வழக்கம். இன்று ஏதோ தெரியல, பசங்கள் எல்லாம் உறங்க வச்சுட்டேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடியே ஒன்ன விட்டு என்ன கூப்பிட்டு இருக்கிறாருன்னா ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். அதனால இங்க ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருக்க கூடாது. பசங்கப்பா, அதனால ஆகட்டும், கணவரை காண வேண்டும், புறப்பட பார்க்கலாம்.
சுவாமி உத்தமதேவி உங்கள் சிங்கார பொற்பாதங்களுக்கு சரி மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் இருவாச்சி மனோரஞ்சிதம் இப்படி வாசனை மிகுந்த மலர்களை எல்லாம் பறித்து உங்கள் பாதங்களில் ஒட்டி உங்கள் தேவியாகிய உத்தமாதேவி அணையம் கூடி வந்தனம் புரிகிறேன். சுவாமி இருந்த பொழுதிலும் தினம்தோறும் நானே இங்க அந்த வரத்திற்கு வருவது வழக்கம். இருந்தாலும் சுவாமி மன்னா காலையும் மாலையும் உங்களது திருப்பாதத்தை காண்பதற்காக எனது அந்தபுரத்தை விட்டு உங்களது அந்தபுரத்திற்கு வருவது எனக்கே வேலை. ஆமா, இதுதான் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும் விஷயம். இருந்தாலும் இன்று தாதிமார்களை விட்டு அதிசீக்கிரம் உங்களது அந்தபுரத்திற்கு அழைத்திருக்கிறீர்களே, ஏது விசேஷம் சுவாமி? தேவி, ஒரு முக்கியமான வேலையாக தான் வரவழைத்தேன். நம்மளுக்கு இருக்கார்களே 7 மக்கள். உண்மைதான். 7 மக்களையும் நான் அழைத்ததாக மக்களை அழைத்து வா. நீண்ட நாளா என் மனதுல ஒரு சந்தேகம் இருந்த சந்தேகத்தை மக்களிடத்தில் கேட்க வேண்டும். ஆமா, ஏங்க பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, தூங்குற பிள்ளைங்களை இப்படி எழுப்ப சொல்றீங்களே? நான் சொன்னதாக சொல்லுமா, அவங்க எல்லாம் எழுந்து வருவார்கள். வந்துருவாங்களா? ஆமா. ஆகட்டும் சுவாமி, உடனடியாக தூங்குற பிள்ளைங்களை நான் எழுப்பி அனுப்பி வைக்கிறேன். ஆகட்டும், சீக்கிரம் அழைத்து வா.